இந்த குழுவுக்காக இன்று நடந்த நிகழ்ச்சிக்காக உள்ள ஆணிவேர் போல் நின்று இன்னைக்கு அதான் இன்னைக்குல ஒரு மாசமாவே எவ்வளவு விஷயங்களை ரெடி பண்ணி நாளை குறிச்சாச்சு. மண்டபத்துக்கு 3 மண்டபம் போனார். ஃபர்ஸ்ட் ஒரு மண்டபம் ஐயா ஸ்டேஜ் சரியில்லை. எனக்கு அங்கிருந்து என்ன சொல்லுவேன்னா நம்ம ஐயா ஓகேவா எல்லாம் ஓகே ஸ்டேஜ் சரியில்லைங்க அம்ப சரி மாத்திடலைங்க அம்பது. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போவாரு. ஐயா இங்க என்னென்ன ஏசி புக் பண்ணியிருந்தோம் ஐயா இடம் பத்திரி பத்தலைங்க நாங்க ஓகே சரிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் எந்த விஷயத்தையும் எனக்கு கேட்காம ஐயா சங்கரையா செய்யல. எல்லா விஷயத்தையும் கேட்டு சார் நம்மளுக்கு என்ன வேலை பாக்குற போட்டோவை ஓகே பண்றதா நம்மளுக்கு வேலை. இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிகள் வந்து பூக்குன்ற பூக்கள் காய்கள் கனிகள் போல் இருந்தாலும் கீழே நின்ன வேறு மாதிரி 5 பேர் சிறப்பாக செயல்பட்டார்கள். அவர்களை மேடையேற்றி ஜோதிட நண்பர்கள் குழு அழகு பார்க்கும். சங்கரையா வாங்கயா. இன்னைக்கு அதாவது ஏகப்பட்ட நண்பர்கள் வரலான்னு சொல்லி முடிவெடுத்து நிறைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் வர முடியாம போச்சு. எவ்வளவோ தடைகள் தாண்டி இந்த விஷயம் இன்னைக்கு நடக்குது. இன்னொரு விஷயம் ஐயா அவங்க 4 பேரையும் கூப்பிட்டு நம்ம யோகி முருகன் ஐயா ஐயாவை வாங்கய்யா மடத்துக்குழம்பு சுப்பிரமணிய ஐயும் அவங்களுக்கு மரியாதை நிமித்தம் செய்கிறார். வாங்க ஆணிவேர் இன்று நடந்த நிகழ்ச்சிக்கு மிகச்சிறந்த ஒரு ஆணிவேர். பூமிக்குல இருந்து தெரியாது இருக்கக்கூடாதுல்ல. ஐயா மேடைக்கு வாங்க பேசு. ஐயா நான் சாப்பாடு போறத பாக்குறேன் எங்க போறேன் இப்ப மாட்டிக்கிட்டல பேசாம ஸ்டேஜை விட்டு கீழே இறங்க விட மாட்டோம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல தளபதி கிடைச்சிட்டா அரசனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மாதிரி சங்கர் பிரபு நம்ம ஜோட நண்பர்களுடைய சூப்பர் தளபதி. ஐயாவுக்கு மரியாதை நிமித்தம் ஐயா ஒரு வார்த்தைகள் பேசுவார்கள். ஐயா எல்லாத்தையும் மறந்த கடைசியா அதான் மாதிரி மடத்துக்கோம ஐயா சூப்பர் சொன்னாரு. இந்த ஐயாவுக்கு ஒரு பெயர் இருக்கு. அவருக்கு பேரு சித்தரின் பித்தர்னு. சித்தரை பத்தி அவர் போடுற பதிவு உண்மையாலுமே ஒரு நாளைக்கு காலையில ஒரு சித்தரை போட்டு இன்னைக்கு காலையில ஒரு சித்தரை போட்டாரு. மறுபடியும் நாளைக்கு காலையில ஒரு சித்தரை போடணும். அவர் நைட்ல என்ன வீட்டுக்கு வருவாருன்னு தெரியாது. அந்த நேரத்துல ஒரு பதிவு எடுத்து அவரை பத்தி வரலாறு எடுத்து அவங்க கிட்டத்தட்ட பார்த்தா அது 2 பேஜ் வரும்போது வருது. அவவும் போடுவார் போட்டோ மொக்கொண்டு அந்த காலையில சித்தரோட பதிவு போறப்போ அருமையான விஷயங்களா இருந்துச்சு. ஐயாவுக்கு அதனாலேயே சித்தரின் பித்தன் பட்டமே வச்சிருக்கோம். ஐயா சித்தரை பற்றி ஒரு வார்த்தைகள் பேசுவார்கள். வணக்கம். அந்த மைக்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். ஆக்சுவலா ஸ்கூல் லைஃப்ல வந்து அப்ப பேசுற மைக் அதுக்கப்புறம் தான் என் கைக்கு வந்திருக்கு. ஹலோ ஐயா சித்தரை பத்தி பேசினாரு. ஆக்சுவலா இந்த டயத்துல நான் பேச வேண்டிய டைம்னா விரன் மீண்ட நாயனார்னு ஒருத்தர் இருக்காரு. 63 நாயன்மார்கள்ல விரன் மீண்ட நாயனார்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு கதை என்னன்னா கொஞ்சம் ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். நான் நம்ம திருவாரூர் கோயில் போனீங்க, தியாகராஜர் போனீங்கன்னா எல்லா கோயிலையும் போதீங்கன்னா அந்த 63 நாயன்மார்கள் அடியாறுகளை தான் ஃபர்ஸ்ட் வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் தெய்வங்களை வணங்கணும்னு சொல்லுவாங்க. திருவாரூர் தியாகராஜர் கோயில்ல இது பர்பஸா பாத்தீங்கன்னா 10 அடியாரை கூப்பிட்டுட்டு தான் நம்ம வணங்கணும். அது எதுக்காண்டி வச்சாங்கன்னா அப்ப 63 நாயன்மார்களை சுந்தரனார் இருக்காரு இல்லையா, அவர் தான் அந்த 63 நாயன்மார்களுக்கு கதையை எழுந்த அவர் தான். அவர் ஒரு தடவை அடியார்களா வெளியில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். சுந்தரனார் வேகமா தியாகராஜரை பார்க்கிற ஆர்வத்துல இவரை பார்க்காம உள்ள போயிட்டாராம். அப்ப விரண்மட நாயனாருக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சான். இவர்னா நம்மளாம் உட்காந்துருக்கோம் நம்மளெல்லாம் வணங்காம டைரக்டா தியாகராஜரை பார்க்க போயிட்டாருன்னு சொல்லி சிவபெருமான் மேலேயே கோவப்பட்டாராம். அதனால சாபம் விட்டா அப்படியா. அப்புறம் சிவபெருமான் வந்து சுந்தரனாருக்கு புரிய வச்சு அடியார்களை ஃபர்ஸ்ட் வணங்கினாதான் என்னைய வணங்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த 63 நாயன்மார்கள் கதையே வெளியில வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அவர் சேக்கிலார் இருந்தது அதுதான் அப்படிதான் எழுதியிருக்காரு. அது ஆக்சுவலா இன்னைக்கு நான் செஞ்ச பணிவிடை என்னன்னா எனக்கு நீங்க எல்லாரும் 63 நாயன்மார்கள் மேல தான். உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் பணிவிடை செஞ்சாதான், அதாவது குருவருள் இருந்தாதான் திருவருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. உங்களோட அருள் இருந்தாதான் எனக்கு இறைவனுடைய பாக்கியம் கிடைக்கும். ஸோ அந்த விரண்மட நாயனார் கதையை வச்சுதான் நான் இன்னைக்கு எல்லாமே செஞ்சது. அதனால பெருசா ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப நன்றிங்க. சங்கரையாவின் சித்தரின் பித்தன் நம்ம குழுவில் ஒரு ஆக்டிவா சித்தரை பத்தி போட்டுட்டே இருப்பாரு. ஐயா இடையில் சித்தர் பதிகள் மிஸ் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க எங்களுக்கு அந்த சேவை.